ஓகே, வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்கான பைத்தான் கன்வர்ஷன்ஸும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கன்வெர்ட்டிங் அண்ட் இன்டீஜர் இன்டூ டெசிமல். ஸோ இன்டீஜரை எப்படி டெசிமலாக மாற்றுறது அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை நான் என்ன பண்ணுறேன், முதல்ல டெசிமல் அப்படின்ற மாடியூலை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டீஜர் அசைன் பண்ணுறேன். அந்த இன்டீஜருக்கு வேல்யூ 10 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல அந்த இன்டீஜரை வந்துட்டு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், டெசிமல் டாட் டெசிமல். ஸோ இந்த டெசிமல் ஃபங்க்ஷனுக்குள்ளே டெசிமல் மாடியூலை எடுத்துகிட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்டீஜர் வேல்யூவை இந்த இடத்துல நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட். இப்போ இது வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, ஓகே இது நான் கமெண்ட்டில் போட்டுடுறேன். ஸோ 10 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இது டெசிமலாக மாறிச்சா அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே சேம் பிரிண்ட்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு சேம் மேலே கொடுத்ததை நான் அப்படியே இங்கே கொடுக்குறேன். ஸோ டெசிமல் டாட் டெசிமல், இங்கே என்ன கொடுக்குறேன், இன்டீஜர். ஓகே, இன்டீஜர். ஓகேவா. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலை? ஓகே, இன்டீஜரில் இது இங்கே வந்துட்டு சின்ன டைப்போ எரர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு இது என்ன வச்சு இன்டீஜர் எனக்கு வந்து இந்த இடத்துல டெசிமலாக மாறிடுச்சு. ஸோ அடுத்த கன்வர்ஷனாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, கன்வெர்ட்டிங் string of integers into decimal. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸை நான் டெசிமலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது நம்பர் 2. இதெல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணுறது ஃபுல்லாகவே இன்டர்வியூவில் கேட்கப்படக்கூடிய நார்மலான கொஷின்ஸை தான் மேக்ஸிமம் இந்த சேனலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் சேம் நான் டெசிமல் ஃபங்க்ஷனாக நான் மாடியூலில் நான் வந்துட்டு இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து நான் ஸ்ட்ரிங்குக்குள்ளே நான் இன்டிஜர்ஸ் வேல்யூஸை அசைன் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நம்பர்ஸை ஸ்ட்ரிங்குக்குள்ளே அசைன் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஸோ சேம் பிரிண்ட்டு டெசிமல் மேலே நம்ம யூஸ் பண்ண அதே மெத்தட் தான் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளை நான் இந்த இடத்துல அப்படியே அசைன் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், சேம் அந்த அவுட்புட் வந்துடும். ஆனால் இந்த அவுட்புட் வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்துட்டு டெசிமலாக மாறிச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே டைப் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இதோட கிளாஸ் என்னவா மாறிடுச்சு, டெசிமலாக எனக்கு மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணும்போது டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங் நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும், கிளாஸ் ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. இந்த இடத்துல நான் மாற்றினதுக்கு அப்புறம் எனக்கு அதோடய கிளாஸ் என்னவா மாறிச்சு, டெசிமலாக மாறிடுச்சு. தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, இதில் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ், எல்லா இன்டர்வியூலும் கேட்குற ஒரு பேசிக்கான கொஷின்ஸ் தான். இது வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் கான்செப்டுக்குள்ளே வரும். டெக்னிக். ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து போட்டுக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன், பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் ஒரு நீங்கள் என்ன வேணாலும் ஸ்ட்ரிங், ஏன்னா ஸ்ட்ரிங்கு தானே, ஸ்ட்ரிங்குக்குள்ளே எதை வேணுமே கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ண எனக்கு என்ன வரும், GINIMA
RGO இந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் டைமில் வரும். அதுக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங் சேம் அந்த வேரியபிளை நான் இந்த இடத்துல கால் பண்ணிட்டேன். கால் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ::-1. ஸோ -1 எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ இந்த இடம் வந்து 0. ஸோ 0 1 2 3 4 5 அப்படின்னு ஆரம்பிக்கும். பின்பக்கம் வந்து வரும்போது மைனஸில் ஆரம்பிக்கும். ஆனால் பின்பக்கம் ஆரம்பிக்கும் 0ல் ஆரம்பிக்காதுன்னு ஆரம்பிக்காது, மைனஸில் தான் ஆரம்பிக்கும். ஸோ -1 -2 -3 இந்த மாதிரி வந்து பேக் சைட்லேருந்துட்டு வரும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுது, ஸோ இது அப்படியே வந்துட்டு எனக்கு ரிவர்ஸில் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வேறு ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னா அனலிட்டிக்ஸ் சும்மா மாற்றி கொடுக்குறேன். இப்போ பார்த்தா எனக்கு அது அப்படியே வந்து மாறியே வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ ஃபோர்த் விஷயம் என்ன பார்க்கலாமா, கவுண்டிங் வவல்ஸ் உங்களுக்கு தெரியும், VOWLES வவல்ஸ் என்ன கிவன் வேர்டு. ஸோ கிவன் வேர்டில் இருக்கிற வவல்ஸ் வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். வவல்ஸ் உங்களுக்கே தெரியும், AEIOU. ஸோ இந்த 5 லெட்டர் தான். ஸோ இந்த 5 லெட்டரை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கவுண்ட் பண்ணுறது, இதில் எக்ஸ்ட்ராக்டாக அந்த மாதிரியான மெத்தட் இருக்குது. அதை நம்ம போக போக வந்துட்டு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வவல்ஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஒரு லிஸ்ட்டில் போட்டு ஸோ ஃபர்ஸ்ட் A, அடுத்தது E, அடுத்தது I, அடுத்தது O, அடுத்தது E, AEIOU. ஸோ நான் முதல்ல வவல்ஸை டிஃபைன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு வேர்டை கொடுக்குறேன். நான் வேர்டில் என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராமிங். நீங்கள் என்ன வேர்டு வேணாலும் இந்த இடத்துல மாற்றி கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிரிக்கிறேன். ஸோ பிரிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த லாஜிக்கில் என்னென்னா, இப்போ ஒவ்வொரு வேர்டையும் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது என்ன பண்ணணும், முதல்ல P வவல் வருதா, வராது. R வவல் வரும், வராது. O இப்போ இந்த O வருதா, வவலில் வரும். ஸோ இந்த O வந்துச்சுன்னா நம்ம கவுண்ட்டை வந்து 1 அப்படின்னு சேவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது சேம் அதே ஃபாரில் கேரக்டர் இன் வேர்டு போனதுக்கப்புறம் if கேரக்டர் இன் வவல் ஃபஸ்ட்டு ஃபார் ஈச் ஒவ்வொன்று செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அடுத்த லூப்புக்குள்ளே ஒருவேளை செக் ஆச்சுன்னா கவுண்ட் எனக்கு என்னவா மாறணும், +=1 அப்படின்னு எனக்கு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போ நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த கவுண்ட்டை வந்துட்டு கவுண்ட்டை வந்துட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுது, எனக்கு 3ன்னு வருது. எனக்கு அப்போனா O, A அப்புறம் I இந்த 3 வார்த்தைகள் வந்துட்டு எனக்கு வவலோடு. இப்போ நான் வேறு எதுனா வந்துட்டு சும்மா மாற்றுறேன் அப்படின்னா பைத்தானில் எத்தனை வேணும், O இது ஒன்று தான். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரணும், 1ன்னு வரணும். ஸோ 1ன்னு வந்துட்டு சிம்பிள் லாஜிக் இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கான்சோனன்ட்டு. ஸோ இந்த வவல்ஸ் இல்லாமல் வேறு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சேஞ்சு மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம், வேறு பெருசாக என்ன பண்ண போகிறதில்ல. கவுண்டிங் கான்சோனன்ட் என்ன கிவன் வேர்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், சேம் அதே மாதிரி நான் வவலை இந்த இடத்துல வந்துட்டு போடணும். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு வேர்டை கண்டிப்பாக கொடுக்கணும். இதே வேர்டை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ஒரு கவுண்ட்டை இந்த இடத்துல நான் வந்து கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், கவுண்ட்டை இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். இப்போது சேம் அதே லாஜிக் தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வேர்டையும் நம்ம வந்துட்டு செக் பண்ணணும் ஒவ்வொரு டைமையும். அடுத்தது ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம வந்து செக் பண்ண முடியும்.
இதே இடத்துல ஒரு சின்ன லாஜிக்கை மட்டும் நம்ம இந்த இடத்துல மாற்றுறோம். என்னென்னா கேரக்டர் இன் வவ்வல்னு போட்டோம். இப்போ கேரக்டர் நாட் இன் வவ்வல். ஸோ இந்த வவ்வலில் இந்த அரேயில் இல்லாத, இந்த லிஸ்ட்டில் இல்லாதது நாம் இந்த இடத்துல கவுண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மாற்றினா போதுமானது. மீதி எல்லாமே சேம். இதில் இருக்கிறது அப்படியே வரும். இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை வருது எனக்கு? 5 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ என்ன, இந்த ஓ மட்டும் விட்டுட்டா PYTHN என்ன மொத்தம் 5 வேர்ட்ஸ், அந்த 5 கான்சனன்ட் வேர்டு மட்டும் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓகே. மீதி இருக்கிற நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ.